ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸ்லாம். இன்றைக்கி என்ன டே 2ல் பார்க்கலாம். காலையிலே கோயில் போயிட்டு வந்தாச்சு, சோமவாரம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை 10:30 மணி ஆகிட்டு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கே. தோசை சட்னி. அந்த தோசை வேகிற நேரத்தில் நான் பருப்பையும் வேக வச்சிட்டேன் குக்கரில். ஒரு பக்கம் கீரை, இன்றைக்கி கீரை குழம்பு தான். கீரையை பொடிசாக அரிஞ்சிருக்கணும். கீரை குழம்பு ரெசிபி நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே என் சேனலில் போட்டிருக்கேன். கடுகுளுந்த பருப்பு, வெந்தயம், காயம், வெங்காயம், வத்தல் ஒரு 5-6 மலை வத்தலை வதக்கி வச்சுக்கோங்க. கீரை ஒரு பக்கம் வேகட்டும், இது நல்லா வதங்கட்டும். பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிற புளி கரைச்சி வச்சுக்கணுங்க. கீரை வந்தோடனே பருப்பு போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கில் ஏகப்பட்ட பாத்திரம் வர கிடக்கு. ஸோ தேங்காய் ஜீரகம் பொடியிலே அரைச்சி பருப்பு போட்டு புளி கரைச்சல் அதையும் ஊற்றிட்டு நம்ம வந்து வெங்காயம் மிளகாய் வதக்கிப்போம்னா அதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வடை போட்டு ஸோ கீரை குழம்பு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு, நான் எப்போவுமே சமையல் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுப்பை க்ளீன் பண்ணுவேன். அப்படி க்ளீன் பண்ணும்போது எனக்கு வந்து கீழே ஏதாவது சிந்திருந்தா நீட்டாக இருக்கணும் பார்க்க. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் தானே கஞ்சி தண்ணிலாம் வடிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அடுப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக்கா. சிங்கி நான் டெய்லி கழுவிடுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு பார்த்தலாம். ஒயிட் ரைஸ் ரொம்பலாம் இல்லைங்க, கீரை குழம்பு மட்டும்தான். உங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, கீரை குழம்பு, அவ்வளோதாங்க. இன்றைக்கி சிம்பிளான லன்ச் தான். டே 2 பிளாக். பாய்.